حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله Assalamualaikum. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ஏழு வானங்களையும் பூமியை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியமிக்க எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவழி சகோதர சகோதரி, இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், பாதுகாப்பும் மனம் குழப்பமும் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பு என்று சொன்னால், மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் மனதளவில் பல குழப்பத்தோடு வாழக்கூடியது பார்க்க முடிகிறது. அது எங்கு சென்றாலும் சரி, இந்த கரண்ட்ல இன்னைக்கு வாழக்கூடிய உலகத்திலே நம் உள்ளத்தை பயமுறுத்துவது போல எண்ணங்களை உண்டாக்கி அதிலேயே நிற்கும் நிலையாக செய்யக்கூடிய மக்களாக இருந்து கொண்டவர்களுக்கு பார்க்கிறோம். இதை விட்டு நாம் அதிகமாக பாதுகாப்பு எங்கு தேடுவது, யாரிடத்தில் கேட்பது என்றால், நாம் அன்றாட ஓதக்கூடிய வசனம் தான். திருமறை குரானை மகரிப்பு பள்ளியது மற்ற வேலைகளில் ஓதுகிறோம். அதை ஓதக்கூடிய வசனத்தை இது ராகத்தோடு அழகாக ஓதி பதிவு செய்கிறோமே தவிர, அந்த வசனம் நம்மை என்ன செய்ய சொல்கிறது? எதுக்கு திருமறை குரான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குரான் வசனத்தை சொல்ல வேண்டும்? அப்ப சொல் என்று சொன்னால் செயல்படுத்த வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னோம், அத்தியாயத்துல் இல்லாஹி ஸலவாத், ஒரு சொல் செயல். அதனால முடிவில் அதை சொல்லக்கூடியதாக இருக்கின்றோம். இப்போ மனிதனாக இருக்கக்கூடிய நாம் எந்த வகையிலே அந்த சூறாவை ஓதி கடை உள்ளட்சத்தோடு அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகின்றோமா? பெரிய பெரிய வசனமானலாம் இல்லை, அது அன்றாட ஓதக்கூடிய வசனம் தான். எந்த வசனம்? தினமும் ஓதக்கூடிய, தூங்கும் பொழுதும் விழிக்கும் பொழுதும் என்று ஓதுகிறோம். இந்த ஓதுவதற்கு ஏற்பாடு நல்ல ஒரு செய்தியை சொன்னான் என்று சொன்னால் அதை சிந்தித்து ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஷர் என்றால் தீங்கு.
அப்ப அல்லாஹ் சொல்ற விடிய காலை, காலை பொழுது சூரியன் பிளந்து வரக்கூடிய அந்த பகலிலே நாம் எழுந்திருக்கிறோமா? ஏன் இந்த வசனம் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான் என்று சொன்னால் நம்மை நாம் திருத்தி அதன்படி நடப்பதற்கு தான். இன்றைக்கு அதிகபட்சமான வாழ்க்கையில பார்ப்போம் என்று சொன்னால் ஆய்வு ரீதியாக சொல்கிறோம். பள்ளிவாசல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு பஜருடைய வக்தில் சென்று பார்த்தால் இந்த வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய ஜும்மாவுடைய வக்தில் இருக்கக்கூடிய கூட்டம் அல்லது மக்ரிப் இஷால வரக்கூடிய கூட்டம் இந்த பஜருடைய வக்தில் இருக்க மாட்டோம். காலை விடிய காலை பொழுது அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடுங்கள் தீமைகளை விட்டு. என்று சொல்லணும். விடிய காலை அல்லாஹ் பட்ச தீங்கு இருக்கு. இப்ப தீங்கு யார் என்று சொன்னா சைத்தான் தான். இரவு அல்லாஹ் சொல்ல உண்டு இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கும். எஸ் ஆர் நோ, உண்டு இல்லை. இப்ப அல்லாஹ் சொல்றா நீங்கள் காலை பொழுதை அடைய வேண்டும். இப்ப காலை பொழுதை அடைஞ்சோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்? ஒரு முஸ்லீமா இருந்தால் காலை பொழுதை அடைய வேண்டும் என்று அவன் தொழுகையின் பக்கம் திரும்புவான். முதல் அவனுடைய எண்ணங்கள் என்ன இருக்கும்? தொழுது வேண்டிதான். அது பள்ளிவாசல் சென்றோ அல்லது பெண்களாக இருந்தால் வீட்டிலோ இருந்து தொழுவ பொழுது பார்க்கிறோம். எவ்வளவு மகிழ்ச்சி! அந்த அமர்ந்து ஓதக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காலை குளிர கேட்டு அது புரிந்து அதுக்கு நம்ம ஒரு ஓய்வு நேரமாக இருந்து திக்ர் செய்து விட்டு அல்லாஹ்விட பிரார்த்தனை செய்து விட்டு யாரெல்லாம் இந்த நாள் நன்னாட்கள் ஆக்கி வை. நான் செல்லுமிடலாம் எல்லா வியாபாரத்தின் வியாபாரம் ஆபீஸ் குடும்பம் அத்தனையும் இறைவனத்திலே ஒப்படைத்து கேட்கின்றோம். அது கேட்கக்கூடிய காலை பொழுதிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் அடிப்படையில கேட்கின்றோமா எழுதுகின்றோமா முதல்ல என்றால் இல்லை. இப்ப எப்படி சமூக பாதுகாப்பு கிடைக்கும்? இப்ப சருங்கலாம் தீங்கை விட்டும். இப்ப தீங்கு என்றால் காலை பொழுது அடையவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்தை சென்று பார்க்கலாம். எங்க பார்க்க முடியும்? ஒரு 7 மணிக்கு எழுந்திருக்கோம் சொன்னா ஒரு 8 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க 7 மணிக்குள்ள எழுந்திருக்கிறோம். பெண்கள் எழுந்தவன என்ன செய்யறாங்க? அவனுடைய அடிமகரை பார்த்தவன சமையல இருக்க அவசர அவசரமாக செயல்படக்கூடிய பாத்திரமா இல்லை. என்ன அவசரம்? டென்ஷன். முதல் ரத்த கொதிப்பு ஆரம்பமாகும். உங்களுக்கு கலாயில் என்ன செய்யணும்? பிள்ளைக்கு சாப்பாடு ஆக்கி போடணும், தன்னுடைய புருஷனுக்கு டீ போட்டு கொடுக்கணும், தன்னுடைய மாமியாரை பார்க்கணும், தன்னுடைய தாயை பார்க்கணும், தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கணும் என்ற ஒரே டென்ஷன். காலை பொழுது நடக்குதா இல்லையா? ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கக்கூடியதுதான். இதற்கு காரணம் என்ன? தூங்கக்கூடிய நாம் அவசர அவசரமாக துணியை போடாமலும் டைம் ஆட்டு கடை போறோம். ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் போகாம சத்தம் போட்டு 20 சண்டை ஏற்படுது. இதுல பிரியக்கூடிய மக்கள் தான் அதிகமா இருக்கும். பெரிய சண்டையில இருக்காது. இஸ்லாமியர்கள் மத்தியில உறவுகள் அதிகமாக இன்றைக்கு புரிஞ்சு கிடக்க காரணம் இந்த ஒரு விஷயம் தான் சொல்லுது. எங்கு பார்த்தாலும் குழப்பம் இருக்குதா? கணவன் மனைவி பிரச்சனை இருக்குதா? விவாகரத்து தலா குடா என்று கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய வாழ்த்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இறைவன் சொன்ன வசனத்தின் அடிப்படையிலே அதை யோசித்து அதன்படி நடப்பதற்கான முயற்சி இருக்கிறோமா என்றால் இல்லை. ஏதோ ஓதுறோம், அவ்வளவுதான். அழகா இருக்கு வசனம், ஓதுறது ரொம்ப இனிமையா இருக்கு, சுருக்கமா இருக்குன்னு ஓதணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த காலை பொழுது அடைந்து விட்டால் இறைவனுக்கு பிரார்த்தனை செய்வோம். அப்ப அந்த 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திருக்கோம் சொன்னா நம்முடைய வேலையெல்லாம் பூர்த்தியாக திருப்தியாக நிதானமாக செய்யுமா இல்லையா? பொறுமையாக செய்யுமா இல்லையா? சகோதரர் நிதானமாக ஆக்கி எல்லாம் சரி செய்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு குளிப்பாட்டி பெண்களா இருக்கக்கூடிய என்ன செய்வாங்க? நிதானமான முறையில் சுத்தம் செய்து குளிப்பாட்டி அவங்களுக்கான தேவைகள்லாம் பூர்த்தி செய்து அந்த பிள்ளைகள் காலையில இருந்து ஒரு உற்சாகமோடு இருக்கக்கூடிய பார்க்க முடியும், முக மலர்ச்சி பார்க்க முடியும். ஆனா இந்த தினம் அது இல்லை. வண்டியில பார்ப்போம், ஸ்கூல் போற மக்கள் எல்லாம் பார்ப்போம், வண்டியை போட்டு கிராஸ் பண்ணி ஓடி இன்னும் குட்டிய போனால என்ன சண்டை போட்டு டென்ஷன்ல முட்டி இவன் அவனை திட்டுறது இவனை திட்டுறது இப்படியே ஓட்டுல பாக்குறோமா இல்லையா காலையில? அப்ப எதுக்கு இந்த வசனம் சொல்ல வேண்டும்? ஏன் நாம் சீர்திருத்திக் கொள்ளக்கூடாது? பிள்ளைகளை நாம் எழுந்துட்டோம் சொன்னா கணவனாக இருக்கக்கூடிய ஆணாக இருக்கக்கூடிய காலையில அந்த பொழுதை அடையவில்லைன்னு சொன்னா அன்றைய பொழுதும் நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். அல்லாஹ் சொல்ற இதே விஷயம் தான். அப்படி அழகா ரத்தின சுருக்கமாக ஒரு மனிதன் சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு மனிதன் எந்த செய்தி இந்த மாதிரி சொல்ல முடியாது. காலை மாலை
இரு விஷயத்தை. ஏன் இரவுல தூங்குற ஒரு தப்பு செய்யறது அழகான தூக்கம். கணக்கிட்டு பார்த்தால் 24 மணி நேரம் சகோதர 24 ஹவர்ஸ்ல குறைஞ்சிட்டு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூக்கத்துல கழிக்கணும். 12 மணி நேரத்துல கிளாஸோடு அச்சத்தோடு முடிந்தவரை போய் பேசாமல், முடிந்தவரை நேரான வியாபாரத்தை செய்து, முடிந்தவரை நாம் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே தன்னுடைய மனைவிடத்தில் அன்பாக பாசமாக நடக்கக்கூடிய இன்னைக்கு காட்ட முடியுமா? எங்கேயும் பார்க்க முடியுதா சகோதரர்? எல்லோருக்கும் ரோட்ட போறதுல சலாம் சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டுல போனா பெண்ணுக்கு சலாம் இல்லை. சரி, தன்னுடைய புருஷன் கணவன் வருகிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க சொல்றது கேட்டிருப்போமா? எளிய மக்களுக்கு தான் சலாம், வீட்டுல தேவை. ஏன் பிரச்சனை? ஒருத்தருக்கு முகம் சுழிப்பு காரணப்படுகிறது. காரணம், பகலிலே தொழுகை எழுந்தோம் சொன்னா எக்கலாசான முறையில இருவருக்கு ஒரு பாராட்டம் ஏற்படுமா இல்லையா? உறவு ஏற்படுமா இல்லையா? சந்தோஷம் வருமா இல்லையா? கணவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாரு? ஒரு ஆணை பத்தி தெரிந்து கொள்ளணும்னா அவன் மனைவி இடத்துல கேளு. அவன் கண்டுபிடிச்சிருவான், காலை பொழுது அடைஞ்சாரா இல்லையா கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க. 5 வகுப்பு தொழுகை நான் தன்னால் இருந்து தொழுகைக்கு பள்ளிவாசல் சென்றதா இல்லையா கேட்டு பாருங்க சொல்லுவாரு. கணவன் தன் மனைவி தொழுகிறாரா இல்லையா கேட்டு பாருங்க சொல்லுவார்கள். இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? திருமறை குர்ஆனுக்கு நேரா இருக்காது சொல்றது, சொல் செயல். அப்ப நமக்குள்ள பிணக்குகள் பிரச்சனைகள், அப்ப அந்த சூறாவை சரியான ஒரு விளக்கம் சொன்னா இறையச்சத்தோடு பயபக்தியோடு நீ படைத்த தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக அந்த காலை பொழுதுல ஓதிக்கன்னு சொன்னா நம்முடைய செயல்கள் இனிமையாக சந்தோஷமாக நடப்பதை ஒவ்வொருவரும் கண்டிருப்போம். உண்மையாக நடந்திருந்தா அந்த பகல் பொழுது அந்த 10 மணி நேரம், இந்த 12 மணி நேரம் 10 மணி நேரம், ஒரு 60 வயசு வாழ்ந்தோம்னு சொன்னா பெரிய வயசுல வாழல. எத்தனை வருஷம் வாழ்ந்தோம்? 10 மணி நேரம் போட்டாலும் மிஞ்சி மிஞ்சி கூட ஒரு 25 வருஷம் தான் வாழ்ந்துருக்கும் உலகத்துல. ஏதோ 60 வருஷம் வாழ்ந்தது போல தெரியும், இல்ல தூக்கத்துல பாதி வருஷத்துக்கு தாண்டிடும். 25 வருஷம், ஒரு 25 வருஷத்துல மன்னிச்சுன்னு சொன்னா அவன் வாழ்ந்த வாழ்க்கை 12 வருஷம் தான். ஏன்? விழிப்பு தான் கணக்கு, கண் விழிச்சு நீ பார்க்கக்கூடியதான் கணக்கு. தூக்கத்துல எல்லாம் மன்னிக்கிறான், ஒரு தப்பு செய்யல. மூமினால தூங்குறோம், உறங்குறோம், விழிச்சவன தான் காலில் அடைஞ்சா எங்க போறது? நீங்க என்ன பண்றது? இன்னும் பிசினஸ் பண்றது, யாரை ஏமாத்துறது, இந்த எண்ணெல்லாம் தொடங்குறது காரணம். ஆனா ஃபஜருடைய வக்தில் இருந்து இந்த எண்ணம் வராது. நீங்க வந்து முயற்சி பண்ணி பாருங்க சார். காலை பொழுது அடைகிறவங்க அந்த எண்ணமே சரக்கு கொஞ்சம் கூட வராது. இதோட நினைவோடு இருக்கும். காலையை தொழுகணும், ஓதணும், அப்படியே ஒரு ஆசையோடு தன் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை போதிப்போம். நல்ல சொல்லிட்டு சொல்றான், இது இருளும் தீங்க, இருளுக்கியா இருளில் தூங்க வைட்டு காலை சொல்லிட்டா அப்படி இருளுக்கு வந்தான் உடனே இங்கே இருள் வாழக்கூடிய தீங்கை விட்டு. இருள் என்ன தீங்கு? இன்னைக்கு வீடு வீடா சென்று பாருங்க சோதர். இரவு ஆச்சுன்னா ஒரு 12 மணி 11 மணிக்கு பார்த்தா தெரியும், ஏற்பட்டு சொல்லிட்டு கண்ணாடியில டிசைனா லைட் தெரியும். எல்லா வீட்டு செல் இருக்கா இல்லையா? என்ன பார்ப்போம்? நைட்டு இரவுல என்ன பார்ப்போம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? இஸ்ஸா முடிச்சுட்டு சொன்னா தூக்கத்தை நீங்க நடக்கும், ஓய்வெடுங்க, அப்பதான் ஃபஜ்ர்ல எழுந்திருக்க முடியும். இந்த வசனம் என்ன சொல்கிறது? இருள் தீங்க விட்டு. அப்ப இருள்ல நம்ம செய்யக்கூடிய அத்தனை வேலையும் நடக்குதா இல்லையா? திருட்டு பழக்கம் நடக்குது. நேரத்தை திட்ட போறோம், ஏடிஎம் உடைக்கலாமா, எந்த வீட்டு காலியா இருக்கு, சைக்கிள் எங்க திருடலாம் அப்படின்னு நைட்டு வளர்த்தான். நீ கேமரா எல்லாத்தையும் டிவியிலே காட்டலாம். அது மட்டுமா? விபச்சாரம் அதிகமா நடைபெறக்கூடியது இருள் நேரம். திருட்டு, விபச்சாரம், ஒரு கூட்டமா கூட்டி அரட்டை அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அத்தனையும் பகலை விட இருள். எப்படி அப்படியே அழகா சொல்லலாம், இருள் வெறும் அந்த தீங்களுக்கு பாதுகாப்பு. மூமினான ஒரு நல்லவர் என்ன செய்வார்? ஃபஜர் எழுந்துட்டாருன்னா இந்த அழகான தொழுகை முடிஞ்ச இருள் வந்துருச்சா வீட்டுல போய் ஓய்வு எடுத்து தன்னுடைய பிள்ளைக்கெல்லாம் உணவு கொடுத்து அழகான முறையில ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு 10 மணிக்கு ஆவது தூங்குமா? இந்த சகோதரில் 11 மணி 12 மணிக்கு உறங்கணும். எப்படி ஃபஜருடைய வெப்பத்தை நம்ம அடையணும்? அதிக பழகினோம். அவ்வளவு பல மின்சாரி மக்கள் மின்சார காசுக்கு இதா மக்கள் மின்சாரி நஃபாதாக்கு இது மக்கள் பசங்க எவ்வளவு அழகா படிப்படியா சொல்லி
முன்னுரிமை உயர்த்துகிறது தெரியுங்களா? அப்ப இருள் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேவைன்னு சொன்னா இருள் நேரத்துல தான் கெட்ட செய்திகள் நம் காதல் விழும். ஒரு தாய் தாப்ப தன்னுடைய மருமகா இருப்பாங்க, இல்ல மகளா இருப்பாங்க, தாயே சொல்லுவாங்க இருள் நம்ம என்ன மனைவி மதிக்க மாட்டான் மனைவி. அது மனைவியா இருந்தால் இல்ல ரொம்ப வேலை வாங்குறாங்க. ஏதோ ஒரு வகையில தீங்கை ஏற்படுத்தான் சொல்றேன். பெண்கள் பேசக்கூடியது சரளமாக இருக்கா இல்லையா? இன்னும் அம்மா இந்த போட்டு வேலை வாங்குறாங்க. நான் இவங்களுக்கு ஆட்சி போட வந்தேன். இந்த வசனத்தை புரிந்து கொண்டு அந்த வார்த்தை வராது, மூமினான வார்த்தை வரும். வார்த்தை வரும். ஆட்சி போடுறதுக்கு வந்தேன்னா நீ அந்த பிரச்சனை அதிகமா இருக்காத சகோதரர். மாமியார் மரபும் பிள்ளை மகள் 4 நாள் சண்டையெல்லாம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு எதனால் ஏற்படுகிறது? அப்ப ஒருத்தர் பிரிவு இல்லாமல் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை. உதிர்ச்சியில் ஓடி எங்க தீங்கில் இருக்கு ஊத்துறாங்க பாருங்க. சொல் செயல் அது பல வகையில் எடுக்கலாம். சூரியத்துக்குன்னு எடுத்து சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் ஒருத்தர் பிரியக்கூடிய காரணமே என்ன? அப்படியே பாராட்டுறது. அது நல்லவராக இருந்தால், நல்ல மனிதராக அந்த கனவு இருந்தா ஏமா உன் தாய்மாய் நினைச்சிக்க. இந்த தொழுகையில நிறைவேற்றி இருவுள்ள எல்லாருக்கும் தீங்கு பாதுகாப்பு தேர்ந்து இந்த வசனத்தை ஓதிருந்தால் உன் தாயா நினைச்சுக்கமா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வாழ்க்கை பத்தினார் சிறிது நாள் வாழ்க்கை கொஞ்சம் மன அமைதி ஏற்படுத்தின்னு சொன்னா அந்த மனை நிச்சயமாக இந்த வசனத்தை சொல்லி தர வேண்டும். நம்ம என்ன செய்யறோம்? அப்படி தப்பி கட்டினவனும் ஓத ஆரம்பிச்சு முடிஞ்சிச்சா? இது அழகான சொல்றோம். முடிஞ்சிச்சு. அது மட்டுமா சகோதரர்? நடைமுறைப்படுத்தணுமா? அந்த மனைவி கலைமுறை எடுத்து சொன்னோமா? அல்லது மனைவி கடவுளுக்கு நல்ல முறையில் எடுத்து சொல்கிறார்களா? உன் தாய் தான் அவங்க நல்ல கவனிங்க. என்ன கவனிக்கலாம் பரவாயில்ல. ஒரு தரப்படி கட்டி கொடுத்தாலும் நான் முதல் வார்த்தை என்ன சொல்லணும் தெரியும் சகோதரர்? பெண்கள் என்ன இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் போதுமா? நீ அங்க போனது அழகான உபதேசம். நீ தன்னுடைய வீட்டுக்கு சென்றால் என்னை பார்த்தவர் அதிகமாக பிரியத்தோடு உன்னுடைய தாய் உன்னுடைய மாமனார் மாமியார் நீ பார், ஆட்டோமேட்டிக்கா உன் கணவனுக்கு சன் கட்டுப்படுவார். ஏன்? என்னுடைய தாய் தப்புனே என் மனைவி நல்லா கவனிக்கிறார். அவளுக்கு நான் அதிகம் வாங்கி கொடுக்கணும் ஆசை வரும். தன்னுடைய மாமியாருக்கு அந்த ஆசை வரும். நீங்க அது இருக்கா? எங்கு பார்த்தாலும் இந்த பிரச்சனையை காரணம் இந்த வசனம் தூக்கி நம்ம கொடுத்த மாதிரி இருக்கு. ஆனா அது நம்ம அதை கடந்து செல்றோம். வசனம் தானே. அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடியதை உள்வாங்கினோம் என்று சொன்னால் இதுதான் பிரச்சாரம் பண்ண வேண்டிய வசனங்கள். நம்ம பேசுறோம், தப்பா நினைக்காது. அந்த காலத்து சகாபாக்கள் தாபீன்கள் எல்லாம் பக்கத்தை போடுவாங்க. அப்படியே ஒரு வருடம் சூப்பர் தூக்கம் சைத்தம் வந்துடும். அவ்வளோ என்ன நாங்கள் போய் பார்த்தோம். தாபீன் தான் சகாபாக்கள் போய் நாங்களாம் நேரில் பார்த்தோம். ஈர்ப்பு இருக்காது. காரணம் அதை வரலாறை படித்திருக்க வேண்டும், அதை பற்றி யோசித்திருக்க வேண்டும், திருமுறை குரானை படித்திருக்க வேண்டும். அதோடு நீட்டா பாத்தீங்கன்னா அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு சந்தோஷம் இருக்கணும். இன்னைக்கு சுந்துப்பா ஜமாத் நம்மளுடைய இதுக்காக சொல்லவில்லை. போய் பாத்தீங்கன்னா அத்தனை பேர் அமைதியா தூங்கி கிடப்பாங்க. ஏன்? அப்படி தலைக்கீழ போட்டுப்பாங்க. அப்படி பயான் முடிச்சு நம்ம நிறுவாங்க. அப்பதான் பயான் ஆரம்பம் அவருக்கு. காரணம் என்ன சகோதரர்? பல கட்டுக்கதைகளை சொல்லி 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 இந்த மாதிரி விஷயத்தை இந்த மாதிரி சூறாக்களை சொன்னால் நின்று தொடங்கும் போது ஒரு அச்சம் ஏற்படும், உள்ளத்தில் பயம் ஏற்படும். இப்படி ஒரு வசனமா இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கான்னு சொன்னா நாம் கேட்பது மட்டுமில்லை, பிராக்டிக்கலாக தன் குடும்பத்துக்கு உபதேசமும் செயல்பாடும் செய்வோம். ஆனால் தூக்கத்தை தான் எனக்கு பார்க்க முடிகிறது. நாமும் சின்னத்தாஜர் போய் பார்ப்போம். எல்லாம் கண்ணை அப்படியே சுத்தி பார்ப்போம். எல்லாம் தூக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? நமக்கு அதுக்கு இந்த சம்பந்தம் சகாபாக்கள் கஷ்டப்பட்டு பண்ண இந்த மாதிரி ஒருத்தரலான விஷயங்களை சொன்னோம் சொன்னா அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடியது குல்ஆன் ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா கலக் வ மின் ஷர்ரி காஸின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஆசிதின் இதா ஹஸத். பெருமை அத பொறாமை படாம பாருங்க. உலகத்துல பாருங்க அந்த புகழ் இரவு எவ்வளவு அழகா சொல்லி தரான். பொறாமை படக்கூடிய பொறாமை கண்களுக்கு பாருங்க மிக மோசமானது. ஆனா கெடுதி ஏற்படாது, மற்றவருக்கு எடுக்கும் வழி எடுக்கும். ஒரு வீடு வாங்கிட்டான், அழகான ஒரு வீடு வாங்கிட்டான்னு வச்சுக்கல, இவனுக்கு அவனுக்கு சம்மதமே இருக்காது. இவன் கூட இருக்க மாட்டான். இவனுக்கு எப்படி அந்த பணம் கிடைச்சிச்சு? பொறாமை எப்படி பேசுது? இன்னொரு மனிதன் போய் இவனுக்கு எப்படி அந்த பணம் கிடைச்சு? அவருக்கு எப்படி சம்மந்தம் இருக்காது. வாங்கினவர் அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தன்னுடைய மனைவியுடைய நகைகளை வச்சு கஷ்டப்பட்டு அந்த 1 கோடியோ 50 லட்சத்துக்கு ஒரு வீட்டை வாங்கியிருப்பாரு. இது தேவையில்லாமல் கூட இருக்கக்கூடியவர் தான் பொறாமை கொள்வது. எப்படி
10 ரூபாய்க்கு லாட்ரி அடிச்சுட்டு இருந்தாங்க. இது எதுக்கு நமக்குன்ற இதெல்லாம் என்ன பயன்? யாராவது கிரீடம் தலையில மாட்ட போறாங்களா? இதுதான சூரியன், பேச்சால் சூரியம். அந்த சகோதரர் அவரையா அப்படி கஷ்டப்பட்டாங்க. அவன் அப்படி எப்படி வாங்கினான் அந்த வீட்டை? தேவையில்லாம டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே பரவாயில்ல. இல்லப்பா அந்த போனாங்க கடையில ஒரு லாட்டி வந்துருச்சு. கேரளா போனால ஏதாவது ஒண்ணு குழப்பி இல்ல அங்க போனா அவங்க மோசம் பண்ணிட்டாப்பா. இப்படி இல்லாததை பொல்லாதையும் சொல்லி இந்த பொறாமையை யாரை கெட்டதாகுது? டோட்டல் அதே நல்லவங்க அந்த வசனத்தை புரிந்திருந்தா எப்படி வீடு வந்துச்சு என்று சொல்லும் பொழுது, எப்ப அவனுக்கு எப்படியோ வீடு வந்துடும், உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன வேணும்? இந்த வார்த்தை கேட்டு பாருங்க, உங்களை விரத்துக்கு போய்விடும். சைத்தான் ஓடலாம் பார்த்தீங்களா? அவங்க பிள்ளைங்க சைத்தான் விரட்டப்பட்ட சைத்தான் இடத்துல நான் பாதுகாப்பு வெறுத்து போடுவான். நமக்கு ஏதோ சிஞ்சா போடுவான்னு பார்த்தா இவன் நம்மோட சேர்ந்து தடை பண்றானே. நமக்கு எதுக்கு பாரு? எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்குதான் ஒரு இடத்த வாங்கியிருக்கான், இல்ல 2 வீட்டை வாங்கியிருக்கான், அவனுக்கு உழைப்பு. உனக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேளுங்கள். அங்க சுத்தமா பேச்சுக்கே வேலை இல்லை, சைத்தானுக்கே வேலை இல்லை. இந்த வசனத்தை இது நெருங்கி இருக்கு. பொறாமைங்கிறது பல உதவு. ஒரு அழகான மனைவி கட்டுப்படுத்து நம்ம பிள்ளை கட்டுப்படுத்து சொன்னா இவனுக்கு போய் இவ்வளவு அழகான பெண்ணா? எல்லா வகையிலும் பாருங்க மோசம். முழுக்க எந்த சம்மதம் இல்லை, புத்தகம் இல்லை, சொல்லு செய்யறதான், பார்க்கிற பேசுற அவ்வளவுதான். உனக்கு ஈர்ப்பு அப்படி காரணம் இல்லாமல் இதுதான் குடும்பத்தை அதிகமாக நடக்கும். அதிகமான குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும். இதுதான் பிரிவு. சகோதரே, இதை யோசிச்சோம்னு சொன்னா இந்த வசனத்தை முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியும். அதோட அல்ல விட்டானா இந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்தது சொல்லப்படுவது மனிதன் இறைவன். இதே சொல்லணும், எல்லாத்துக்கும் தான் இறைவன். மனிதன் காட்டியாங்க சொல்லணும். அவருக்கு பின்னாஸ் எப்படி வார்த்தை தெரியுங்களா? ஏன் இந்த மனிதன் அவ்வளவு தீங்கானவன், பொறாமை பாருங்க. இவன் தான் சைத்தான், மனித சைத்தான். தேவையில்லாமல் ஒன்றையோடு இணைய செய்தது. இங்க என்ன உருவாது? சகோதரே, வசனத்தை நாம் சாதாரணமாக ஓதக்கூடியவர்களாக இல்லாமல் புரிந்து தெரிஞ்சு ஓதணும். அப்ப சொல்லக்கூடாது. அப்படின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலா இன்னாஸ் 3 செய்தியிலும் ஒரு பயங்கரமான செய்திகள். மனிதனுடைய இறைவன் அவன் எடுத்து நான் பாதுகாப்பு. யாரு? ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் கேட்கக்கூடியது. நம் பிள்ளைக்கு சொல்லி தரணும். நம் பிள்ளைகளுக்கு, மனைவிகள் எல்லாருக்கும் சொல்லி தரக்கூடிய செய்தி என்ன? மனிதனுடைய இறைவன். ஏன் மனிதனுடைய இது மனிதனுக்கு போய் பாதுகாப்பு தேவைப்பா? கொஞ்சம் வீட்டை விட்டு போய் பாதுகாப்பு, அது வேற. எல்லா வீட்டு பொறுப்பை முடிச்சுட்டு போய் பாருங்க. நான் எல்லா வீட்டுக்கும் பொறுப்பு படிக்கிறேன். நல்லா தூங்குவோம். வீட்டுல திருட வருவான், கதவு தொடர்ந்து இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், நடந்தும் இருக்கிறது. பக்கத்து வீட்டு பூட்டி இருக்கு, அவன் உடச்சு எல்லாத்தையும் திறந்து போட்ட வீட்டுல வரும் போல. காரணம், இறைவனத்திலே பாதுகாப்பு தருகிறான். அவன் கண்ணுக்கு கதவு மூடி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பிச்சு வரும்போது அவர் கண்ணில் தற்படவில்லை, முன்னால்தான் வராங்க. ஆனா அவன் கண்ணுக்கு அது மனிதனே தெரியல. கண்ணை மறைப்பது யார்? நாமே கண்டிருப்போம், வந்துகிட்டே இருப்போம். அப்படி யோசனைப்பட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் 3 வாட்டி சொன்னா சலாமே பண்ண மாட்டோம். நம்ம ரூம் எங்க இருக்கு? வேற செய்தியில பாதிக்கப்பட்ட இடத்துல. இந்த மனிதனுடைய செய்தி எங்க இருக்கும்? எங்கேயோ பாதிக்கப்பட்ட இடத்துல நினைச்சுட்டே வருவான். ஆனா அவர் சலாம் சொல்வாரு. அவர் இருக்கிறது அவருக்கு நினைக்க தெரியாது. இவ்வளவு பொறுப்பு பார்ப்பாங்க. நல்லவராக இருந்தா என்ன செய்வாரு? ஏதோ யோசனை இருக்கு, அல்ல அவன் நேரத்தை கொடுக்கணும். அந்த எண்ணத்தோடு போறது வேற மனிதன். என்ன இவன் திமுரு பிடிச்ச பார்த்தா திமுரு சல்லாவுக்கு பதில் சொன்னானா? இது ஒரு வகை. இதெல்லாம் பொறுமை இல்லாத காரணம் தான். விட்டுணும். தனியாக தட்டி கேட்கணும். என்னப்பா சலாம் சொன்ன ஏதோ ஆமா நான் கவனிக்கலாப்பா, அவர் கையை பிடிச்சுக்காரு. நம்ம மனிதன் தான். அப்ப மனிதன் நல்லா சொல்றான், மனிதனுடைய இறைவனத்தில் நீங்கள் பாதுகாப்பு. சொற்பமாக அழகா அதை சொல்லி தரக்கூடிய வசனம் தனித்தனிதான் இருந்தால் நமக்கு போட்டு வைக்கிற வரலாறு சொல்லுது. திருமறை குரான் எப்படி தொகுக்கப்பட்டிருக்கிறது. சும்மா தூக்கி அப்படியே எழுதி போட்டிருப்பாங்களா? ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அழகாக தொகுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை நாம் சிந்தித்தோம் சொன்னா அந்த யோசனை மனிதனுடைய இறைவன் அவன் யாரு? மாலிக் யோமிதீன் சொல்றான் இல்லையா? பின்னாஸ் மலிக்கின்னாஸ்
எஜமான் அரசன் இருக்கக்கூடிய அரசனாவ துரோகி அரசனா சகோதரர் என்னென்ன கேடு விளைச்சிக் கொண்டிருக்கிறார். சொற்ப மக்கள் முஸ்லிம் சமுதாயம் வாழ்ந்து இவனுக்கு புத்தியே அங்கதான் இருக்கு, நோண்டிக்கிட்டே இருக்கான். இவன் ஏதாவது சொல்லி கடந்துகிட்டே இருக்கணும். நாட்டை உருவாக்குற இந்தியா நாட்டை பெருதளவுல வளர்ச்சியில சிறுமைப்பட்டு அதை பெருக வேண்டும் என்று சொன்னால் இவன் செய்யறதெல்லாம் சிறுமைப்பட்ட தினம். காரணம் சைத்தான் ஒட்டுமொத்தமா அவங்க வந்திருக்கான். அச்சப்படக்கூடாதான், கடந்து செல்ல வேண்டும். யூடியூப்ல போட்டு நம்ம அந்த மனித சைத்தான் என்ன செய்யுது, நம்மளை பலகீனப்படுத்தலாம். பலகீனமே படக்கூடாது, பார்க்கவும் கூடாது. அதை பார்க்காமல் இருந்து உள்ளத்தில் பெருங்குட்ட தைரியத்தோடு வாழ்வோம். தேவையில்லை. அப்புறம் பயத்தை உருவாக்கலாம் சைக்காலஜிகளாக. இது ஒரு மனித கூட்டம். அல்லாவுடைய ரட்சகன் இடத்துல, இறைவன் இடத்துல, எஜமான இடத்துல பாதுகாப்பு சொன்னா நிச்சயமாக உள்ளதை உறுதிப்படுத்துவையால் என்னைக்கு மரணிக்கத்தான் போதும். உயிரோடு வாழ போறவன் எந்த செகண்ட் மரணம் உண்டு. அது இன்றைக்கும் உண்டு, அன்றைக்கும் உண்டு. பாலஸ்தீன் மக்கள் பார்த்தோமா இல்லையா? உதாரணத்துக்கு சொல்லணும். எந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி மரணிக்கிறாங்க, இதெல்லாம் அச்சப்பட்டாரா? இன்னும் அப்படின்னு அடிபட்டு நகராமல் இருக்கிறான்னு சொன்னா அது வீரமா இல்லையா சகோதரர்? அப்ப நாம் வசனத்தை ஓதும் பொழுது புரிந்து தெரிந்து தெளிவாக ஓதணும்னு சொன்னா அதான் வெற்றி சகோதரர். ரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ். ஏன் அப்படின்னு சொல்லி வசனத்தை அப்படி கையில் கொடுக்குறாங்க. தெரியுமா? லா இலாஹ இலாஹின்னாஸ். அவன் தான் வணக்கம், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். எந்த திசையும் எது நடந்தாலும் மழையே வீட்டுல கொட்டு கொட்டுது. நீங்க ஒரு ரூப் போட போறோம். நமக்கு தேவை இறைவா கொஞ்ச நேரம், அப்பே சிறிது நேரம் உன்னுடைய மலையை நேரத்துக்கும் திருப்ப நான் கொஞ்சம் ஆசையாக வீட கட்டுறேன் சொல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, நடக்கிறது உண்மை. இறைவனுடைய கையேந்திய அந்த ஸ்பாட்ல கேட்கணும்னு சொன்னா ஒரு செகண்ட் அப்படி நிறுத்தி காட்டானா இல்லையா? நடக்குதா இல்லையா? கடல் பிளந்து காட்டினால நபிமாருக்கு மட்டுமாட்டா எல்லா மனிதரும் தான். ஆனால் கேட்கக்கூடிய வித்தியாசோடு கேட்கக்கூடிய விதம் இருக்கிறது, எங்கும் இருக்கிறது, செயல் இருக்கிறது. இதை கடைபிடித்தோம் சொன்னா, இந்த வசனத்தை புரிந்து ஓதினோம்னு சொன்னா இதுதான் சொல்வதில்லை, உள்ளத்துல ஒரு பயிற்சி. அதான் இறையச்சம். இறையச்சம் சும்மா சொல்லி இருந்திருக்கோம். நல்ல இறைச்சம் செயல்பாடுல உள்ள அச்சத்தில் இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டு முதல் ஒவ்வொரு பள்ளியிலும் உபதேசமாக சொல்லக்கூடிய இந்த செய்திகள் தான் அதிகமாக சொல்லக்கூடியதாக அன்றாடம் ஓதுகிறோம். பயணத்தில் எதுவும் புரியாமல் போவதற்காக அல்ல. நாளைக்கு நமக்கு மரணம் இருக்கு, அன்னைக்கு கேள்வி இருக்கு, மறுமையில மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. அந்த பாதிப்பு சொல்லித்தான் நாங்கள் லேசா போயிடணும். மட்டும் முட்டு மாமணி போட்டு இருந்தாலும் இறையச்சத்தோடு ஒவ்வொரு செயலையும் செய்தோம் என்று சொன்னால் இதுதான் வெற்றி என்பதை சொல்லிக்கிறோம். எந்த ஒரு டிவியோ அந்த யூடியூப்ல செய்தியோ நல்ல விஷயத்தை பாருங்க, தப்பு இல்லை. கண்டறிவு பார்த்து நம்ம மன உளைச்சலை ஏற்படுத்தி நம்மை நாமே பயத்தை ஏற்படுத்தாமல் அதை விட்டு கடந்து செல்லிட்டே இருக்கு. மீடியா தான் அவ்வளவு மோசமான செயல்பாடு நடந்து கொண்டிருக்கு. இதை விட்டு விலக வேண்டும் சொன்னால் இதான் சொல்றோம். அதை அதிகமாக பார்த்தாரு. நல்ல செய்திகளை பார்க்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, அதுல இறையச்சம் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களாக மூலிகை மாற்றி பரிபாலனை பண்ணி சொல்லி